வணக்கம் மக்களே, இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதா மதர்சன் இவங்க 35 பைஸ் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா மார்ச் 27 கொடுத்திருக்காங்க. குஜராத் இன்ட்ரெக்ஸ் இவங்க 7 rupees 50 பைஸ் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா 25 மார்ச் கொடுத்திருக்காங்க. கௌடியம் ஐவிஎஃப் இவங்க Q3 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. லிஸ்டிங்க்கு அப்புறமா இவங்க ஃபர்ஸ்ட் டைம் ரிசல்ட் கொடுக்குறாங்க. நெட் ப்ராஃபிட் இவங்களுக்கு இயர் ஆன் இயர் பேசிஸில் 8.5% இன்க்ரீஸும், ரெவன்யூ 75% இன்க்ரீஸும் கொடுத்துருக்காங்க. மாப் அவென்யூ ஏஐ இவங்க ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ஃபேஸ் வேல்யூவை 10லிருந்து 2 மாத்துறாங்க. ரெக்கார்ட் டேட் கூடிய விரைவில் அறிவிப்பாங்க. ஏஞ்சல் ஒன் இவங்க மார்ச் 20 நடக்க போகிற போர்ட் மீட்டிங்கில் டிவிடெண்ட் குறித்தான முடிவு அறிவிக்கிறாங்க. கூடுதலா ஹட்கோ இவங்க மார்ச் 23 நடக்க போற போர்டு மீட்டிங்ல டிவிடெண்ட் குறித்தான முடிவை அறிவிக்கிறாங்க. லோட்டஸ் ஐகேர் இவங்க போர்டுல பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி இரண்டுலையும் இவங்க தொடரலாங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க. அப்கமிங் டிவிடெண்ட் அப்டேட் பார்த்தலாம். வேதாந்தா இவங்க மார்ச் 23 நடக்க போற போர்டு மீட்டிங்ல டிவிடெண்ட் குறித்தான முடிவு அறிவிக்கிறாங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா மார்ச் 28 கொடுக்குறாங்க. பிஇஎல் இவங்க ஃபெப் 25ல இருந்து மிட் மார்ச் வரைக்கும் இவங்களுக்கு 1011 crores-க்கான ஃப்ரெஷ் ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஸோ அனலிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஃபிஸ்கல் இயர் 26க்கான கைட்லைன்ஸா 27,000 crores-க்கான ஆர்டரை இவங்க ரீச் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பை ரேட்டிங்கும் கொடுக்குறாங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒரு டவுன்ஃபாலை பார்த்துருக்கு. இதுக்கு காரணமா இவங்களோட பார்ட் டைம் சேர்மன் ரிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு ரீசனா அவர் எத்திக்கல் டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவரோட பர்சனல் வேல்யூஸ் பேங்கோட ஆக்டிவிட்டீஸ்ல செட் ஆகலன்னு சொல்லி ரிசைன் பண்ணியிருக்காரு. இது காரணமா இந்த ஷேர் ஒரு டவுன்ஃபால் கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து கேகே மிஸ்ட்ரியை இன்டரிம் சேர்மேனா இவங்க போட்டிருக்காங்க. ஸோ 3 months-க்காக இதுக்கான அப்ரூவலை ஆர்பிஐ கொடுத்துருக்காங்க. ஸோ தொடர்ந்து சீனியர் மேனேஜ்மெண்ட்ல இந்த ஸ்டாக்ல சேஞ்சஸ் வந்துட்டே இருக்கிறதுனால ஸோ இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸில் நல்ல ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கு. ஸோ ஒரு லாங் டேர்ம் ஷேர் ஹோல்டராக இந்த டவுன்ஃபாலை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கலாம். ரிலையன்ஸ் ஜியோ ஐபிஓவோட அப்டேட் இருக்கு. ஸோ இந்த ஐபிஓட சைஸ் 40,000 crores வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக இவங்க 17 பேங்க்ஸை செலக்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஐபிஓக்கு. ஸோ இது முழுவதும் ஆஃபர் ஃபார் சேல்ஸாக தான் இருக்க போகுது. ஸோ டிராஃப்ட் பேப்பர்ஸை இவங்க இந்த மந்த் எண்டுக்குள்ள ஃபைல் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. மாருதி சுசுகி இவங்க 7 நியூ எஸ்யூவிஸை 5 to 6 இயர்ஸில் லான்ச் பண்ணலாங்கிற ஐடியாவில் இருக்காங்க. தொடர்ந்து என்ட்ரி லெவல் கார்ஸையும் இவங்க லான்ச் பண்ணலான் இருக்காங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸ் இன் இந்தியா டார்கெட் பண்ணுறதா இருக்கும். தங்கமயில் ஜுவல்லர்ஸ் தொடர்ந்து இவங்களோட ப்ரொமோட்டர் ஸ்டேக் பை பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ ப்ரொமோட்டர் NB குமார் இவர் 9,100 ஷேர்ஸை வாங்கியிருக்காரு மார்ச் 16ல. மார்ச் 12 இவர் கூடுதலாக ஷேர்ஸ் வாங்கியிருந்தாரு. இப்போ இவங்களோட டோட்டல் ஹோல்டிங் 17.54% அதிகரிச்சிருக்கு. ஸோ ஜிஇ ஷிப்பிங் இவங்க தான் ஜக்லட்கி இந்த ஆயில் டேங்கரை ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இந்தியாவை அடைஞ்சிருச்சு முன்ட்ரா போர்ட்டில். தொடர்ந்து ஈரானோட எனர்ஜி ஃபீல்ட்ஸை அட்டாக் பண்ணியிருக்காங்க இஸ்ரேல். இது காரணமாக ஈரான் கட்டார் சவுதியில் இருக்க ஆயில் ரிசோர்ஸை அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து ஸோ க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் அதிகரிச்சிருக்கு. $114.9 அதிகரிச்சிருக்கு க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ். ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைட்ஸ் காரணமாக மார்க்கெட்டில் நல்ல ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்தது. நிஃப்டியும் ஒரு டவுன்ஃபாலை கொடுத்துருந்தது. கூடுதலாக ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஃபாலும் இதுக்கு ஒரு ரீசனாக இருந்தது. ஸோ ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்ல டவுன்ஃபால் கொடுத்துருந்தாங்க 5 to 6% வரைக்கும். இது மட்டும் இல்லாமல் கோல்டு அண்ட் சில்வரும் ஒரு டவுன்ஃபாலை பார்த்துருந்தது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க. நிறைய லைக்ஸ் கிடைச்சதுன்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும். அர்பன் கம்பெனியில் எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் அவங்களோட டோட்டல் ஹோல்டிங்ஸை அதிகரிச்சிருக்காங்க. 6.54% இப்போ இவங்களோட ஹோல்டிங்ஸ் ஆயிருக்கு. கூடுதலாக இவங்க 4% ஆஃப் ஸ்டேக்கை பை பண்ணியிருக்காங்க மார்ச் 17ல. சாய் பேரண்டரல்ஸ் இது ஒரு ஃபார்மா கம்பெனி. ஸோ இவங்களோட ஐபிஓ கொண்டு வராங்க. ஐபிஓட சைஸ் 408.7 crores-ஆக இருக்கு. இது ஃப்ரெஷ் அண்ட் ஆஃபர் ஃபார் சேல்ஸ் இரண்டுமே சேர்ந்ததாக இருக்கு. ஸோ இவங்க ப்ரைஸ் பேண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 372 மினிமம், 392 மேக்ஸிமம். இது மார்ச் 23லேருந்து 27 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். இது ஏப்ரல் 2 லிஸ்டிங்க்கு வருது. ரீட்டைலர்ஸ்க்கு இவங்க 35% அலோகேஷன் கொடுத்துருக்காங்க.
BEML இவங்களுக்கு 554 crores மெட்ரோ ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து ஆப்பிரிக்கன் ரீஜியன்ல இருந்து. இதுதான் இவங்களோட ஃபர்ஸ்ட் ஓவர்சீஸ் டீலா இருக்கு. CMPDI கோல் இண்டியாவோட IPO. ஸோ இவங்களோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 2.3% பாசிட்டிவ் லிஸ்டிங்ல இருக்கு. ஸோ கிரே மார்க்கெட் ப்ரீமியம் குறைஞ்சிருக்கு மார்க்கெட் வாலட்டிலிட்டி காரணமா. ஸோ தொடர்ந்து ஜைடஸோட லூப்பினுக்கு அடுத்தபடியா இப்போ டோரண்ட் ஃபார்மாவும் மார்க்கெட் பண்றாங்க செமக்ளூட்டைடோட இன்ஜெக்ஷனை. ஸோ இதுக்கான செமி எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸை வந்து இவங்க வாங்கியிருக்காங்க ஜைடஸ் கிட்ட இருந்து. இதுக்காக இவங்க லைசன்சிங் ஃபீ ஜைடஸ்க்கு பே பண்ணுவாங்க. ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இவங்க மசகண்டா ஷிப் பில்டர்ஸோட ஒரு கிரீன் மெத்தனால் ஷிப்பிங் கான்ட்ராக்டுக்கு வராங்க. ஸோ இது மூலமா இவங்க டியூவல் ஃபியூவல் பிளாட்ஃபார்ம் சப்ளை வெசலை பில்ட் பண்றாங்க. ஸோ MCXக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸ் இருக்கு. NSE 10 கிராம் கோல்டு ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. கூடுதலாக இவங்க எலக்ட்ரானிக் கோல்டு ரெசிப்ட்ஸ், பிரெண்ட் க்ரூட், நேச்சுரல் கேஸ் இதுலேருந்தும் வந்து டெரிவேட்டிவ்ஸை கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இது MCXக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸாக இருந்தாலும் NSEக்கு பாசிட்டிவ் நியூஸாக அமைஞ்சிருக்கு. TCS இவங்க மல்டி இயர் பார்ட்னர்ஷிப்பில் வராங்க பியர்சனோட. ஸோ இது மூலமாக இவங்க ஒர்க் ஃபோர்ஸ் ரெடினஸை வந்து கொண்டு வராங்க. AI பவர்டு லேர்னிங் சொல்யூஷன்ஸை வந்து கொண்டு வராங்க TCS ION பிளாட்ஃபார்ம் மூலமா. பவரிகா இவங்க பவர் சொல்யூஷன்ஸ் ப்ரொவைடராக இருக்காங்க. இவங்களும் IPO கொண்டு வராங்க. ஸோ ஃப்ரெஷ் இஷ்யூ 700 crores ஆஃபர் ஃபார் சேல்ஸ் 400 crores இருக்கு. இவங்களோட லிஸ்டிங் April 2 எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. பிரைஸ் பேண்ட் 375 to 395 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது March 24 இருந்து 21 வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். லாட் சைஸ் 35 ஷேர்ஸ் ஒரு லாட்ல இருக்கு. ரீட்டைலர்ஸ்க்கு 35% அலோகேஷன் தந்திருக்காங்க. ஸோ இவங்களோட எக்ஸ்பெக்டட் கெயின் 3.3% பாசிட்டிவ்ல இருக்கு. மேன்கைண்ட் ஃபார்மா இவங்க ரிவோட்ரில் பிராண்டை வந்து அக்வயர் பண்றாங்க. இதை இந்தியன் மார்க்கெட்ல இவங்க சேல் பண்ண போறாங்க. இது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் தெரப்பீஸ்க்கு சம்பந்தமான டிசீஸை ட்ரீட் பண்றதுக்கானது. நாட்கோ ஃபார்மா இவங்க March 24 நடக்க போற போர்டு மீட்டிங்ல கிராப் ஹெல்த் சயின்சஸை வந்து டீமர்ஜ் பண்றது குறித்தான முடிவு அறிவிக்கிறாங்க. ஸோ டீமர்ஜ் பண்ணாங்கன்னா ஹோலி ஓன்டு சப்சிடரியா வந்து இதை மாத்துறாங்க. நன்றி மக்களே. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. உங்களுக்கு முதலீட்டில் சந்தேகங்கள் இருந்தால் ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை காண்டாக்ட் பண்ணலாம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் மக்களே.